அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. And Jesus said, if you can do anything, all things can be all possible to him who believes. அல்லேலூயா. எவன் விசுவாசிக்கிறானோ அல்லேலூயா அவனுக்கு கூடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால் அல்லேலூயா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் அல்லேலூயா எல்லாம் கூடும். அல்லேலூயா. All things can be all possible to him who believe. அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இப்போ நம்ம ஆண்டவரே சர்வ வாசித்து போகிறோம். தண்ணி அப்பமும் திராட்சை ரசத்தைகள் கருவிகளில் வானத்தை பூமியையும் படைத்த தேவனத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் அப்படியே நம்பிட்டு போன உடனே ஆயுத சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அதை காத்தல் விட்டுறோம். அல்லேலூயா. காத்தல் விட்டோன்னா நடக்குமா? நடக்காது. அப்புறம் ஏன் நடக்க மாட்டேது? அல்லேலூயா. இப்போ ஆண்டவரே நீங்கள் பார்த்து ஏதாவது இது செய்யுங்க. நம்ம என்ன கேட்குறோம்? காரியத்துக்கு அவங்களுக்கு எல்லாரும் ஆண்டவர் சர்ச்சில் வந்துட்டோம்ப்பா, சர்ச்சில் வந்து காலை எழுதி வச்சேனே கஷ்டமெல்லாம் தீர்ந்துருப்பா. அது உண்மையிலே நடக்கும். சிலருக்கு மொத நடக்கும். ஆனால் காலமெல்லாம் நீங்கள் வீட்டில் சவள பிள்ளையாவே கால் நடக்க முடியாத பிள்ளையாவே அப்படியே காலை இழுத்து நடக்க போறீங்களா? அல்லது அப்படியே உட்கார்ந்த மணிக்கே நடக்க போறீங்களா? நல்லா நடக்கணும், ஓடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், பெரிய ஆளாகணும், வளரணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், என்னால எல்லாம் முடியும். அல்லேலூயா. என்னால் அப்படியே முடிய மாட்டேது. அல்லேலூயா. இப்போ மோசஸ், டேவிட்டு, ஜானு ஆசீர்வாதம் பேர் வச்சுமா ஆசீர்வாதமே இருக்காது. அல்லேலூயா. ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க, அவனுக்கு ஆரோக்கியமே இருக்காது இல்லையா? ஏன் இருக்கு? அப்போ கிறிஸ்தவங்க எல்லாரும் சர்ச்சு பேர் எல்லாரும் ஒன்று போல் நல்லா இருப்பாங்க. ஒருத்தர் நல்லா இருக்காரு, ஒருத்தர் கஷ்டப்படுறாரு. ஒருத்தர் இப்படி ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது, நம்ம வீட்டில் கஷ்டங்கள் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? அப்போ ஆண்டவர் நினைச்சா அவர் பார்த்து ஏதாவது அவரோட சித்தங்க அப்படின்னு சொல்கிறோம். அவர் சித்தம் ஒன்று இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என்னால எல்லாம் கூடுப்பா. நீங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வந்திருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. கிறிஸ்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. ஞானசார தொட்டில முங்கினவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனால் எல்லாரும் நல்லா இல்லையே. சிலர் பாவத்தில் விழுந்துடுறான், சிலர் வியாதியில் விழுந்துடுறான், சிலர் சாபத்தில் விழுந்து கிடக்கிறான், சிலர் கண்ணீர்ல விழுந்து கிடக்கிறான், சிலருக்கு சந்தோஷமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனா எதனால நம்ம யோசித்து பார்க்கிறோமா? ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே என் மகன் என்ன செய்யறான்? தண்ணீர்ல போய் பிசாசு பிடிக்கும், தண்ணீர்ல விழுந்தா, அக்னியில விழுந்தா இப்படி வேணா நீர் ஏதாவது செய்யக்கூடுமான்னு செய்ய கேட்டா ஒரு சீசர்கிட்ட கூட போயிட்டார். சீசரா ஒன்றும் செய்ய முடியல. இப்போ ஆண்டவர் வந்து கேட்கிறார், நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் ஆண்டவர்கிட்ட சந்தேகத்தோடு வராரு. எப்படி வராரு? அல்லேலூயா. சந்தேகத்தோடு கூட வர்றாரு. சந்தேகத்தோடு வந்து கேட்கிறாரு, உங்களோ ஏதாவது கூடுமானால். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏதாவது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, இஃப் யூ கேன் சொல்றாரு. சம்திங் இஃப் யூ கேன், ஏதாவது செய்யுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இஃப் யூ கேன். அவர் சொல்றாரு, என்னால் முடியும். அல்லேலூயா. இஃப் ஐ கேன். அல்லேலூயா. என்னால் முடியும், என்னால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற, என்னால் எல்லாம் முடியும்ப்பா. நான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் விருப்பப்படுறேன். ஆனால் அவனவனுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் குறைவா இருக்குது. ஒருத்தருக்கு கூட இருக்குது, ஒருத்தருக்கு குறையா இருக்கிறது. விசுவாசிக்கிற, ஆனால் இங்கே தமிழ் அழகா எழுதிருக்காரு பாருங்க. தமிழ்ல என்ன போடப்பட்டிருப்பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வாக்கு தத்தங்கள்லாம் எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. ஆனா ஏன் ஆமா ஆக மாட்டேது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ சுகமாய் இருப்பாய், உன் பரியாரிய கர்த்தர் அவரே தலைமுகளால் நீ சுகமாய் விட்டாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ தேவனால் பிறந்தவன், உலகத்தை ஜெயிப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா விழுந்துடலாம் தேவ பிள்ளைகள் இல்லையா? நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ பரிசுத்தமானவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இங்க பலவீனம். நீயோ நீங்க கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்ல. இளைப்பாறுதல் ஆனா இல்லையே சிலருக்கு. எப்படா பரலோகம் போச்சு, அங்கதான் எனக்கு நிம்மதி, பரலோகத்தில் தான் எனக்கு நிம்மதிங்கிற நினைப்புல நம்ம இருக்கிறோம். அல்ல, இந்த பூமியிலே நமக்கு சாதிக்க வேண்டியதை கடவுள் வச்சிருக்கிறார். இந்த காரியத்துல நீ உன் பிள்ளைகளை வளர்க்கணும், உன் பிள்ளைகளுக்கு நல்ல பார்வையை காட்டணும்,
நீ இந்த சமுதாயத்தில் உயர்ந்து காணப்படணும், இந்த சமுதாயத்தில் நீ நல்லது செய்யணும், மற்ற மக்களுக்கு நீ என்ன செய்யணும், நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு உடனே ஞானஸ்நானம் எடுத்தோன்னா அப்புறம் எல்லாம் பரலோகத்தில் அனுப்பியிருப்பார். ஆனால் நமக்கு இவ்வளவு தேவைகள் இருக்குது. அல்லேலூயா. இப்போ சின்ன பிள்ளை இருக்குது, பிள்ளைங்க படிக்கும் பொழுது அது ஸ்கூல் போகிறதுலையும் ஒரு 10,000 15,000 20,000 நடத்திடலாம். ஸ்கூல் போன பிறகு என்ன ஆகுது, வீட்டு வாடகையாவது அந்த காலத்தில் 3000 வீட்டு வாடகை பெருசாக நினச்சோம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்க ஒரு இங்கிலீஷ் படிப்போட ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் 40,000 ரூபா 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு. சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு அதுக்கப்புறம் சரி இப்படி கூட்டிகிட்டு சரி இப்படி இருக்கட்டும் பாருங்க. அது நான் வந்து பணத்தை பற்றி சொல்லலை, சுகத்தை பற்றி சொல்கிறேன். அதையும் சேர்த்து பணத்தை மட்டுமல்ல, நம்முடைய சுகமும் ரொம்ப முக்கியம். சுகத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையுடைய சுகம் எப்படி இருக்கு? சிலர் கை கால் வலி, கால் வலி, குறுக்கு வலி, சரீர பலவீனங்கள், இப்படி நம்முடைய அரைகுற வயது, அப்படி நம்முடைய சரீரத்தில் உபாதிகள்னால பாதிக்கப்படுகிறோம். பிசாசு 2 காரியத்தில் அமுக்குவான். ஒன்று தரித்திரம், இன்னொன்று வியாதி. இப்போ தரித்திர காசு இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டோம். இப்போ சர்ச்சு கட்ட முடியாது, சர்ச்சு நடத்த முடியாது, பாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கல, பாஸ்டருக்கு அன்னைக்கு கொடுக்கல, கஷ்டமாக அவரும் ஊழியம் செய்ய முடியாது. அப்புறம் வியாதி. இப்போ பணம் இருக்கும் சிலர்கிட்ட, வியாதி இருக்கனால வியாதி எவ்வளோ எழுந்திருந்தால் ஊழியம் செய்ய முடியுமா, அல்லது வேலைக்கு போக முடியுமா, ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க செய்ய முடியுமா? வியாதி நேரத்தில் பணம் இருக்குது, ஆனால் வியாதி இருக்குது, அவங்க எழுந்து போக முடியுமா? வியாதி தீரட்டும் அப்படியே வீட்டில் அப்படியே படுத்து கிடப்பாங்க. புரியுதா? அப்போ பிசாசு 2 காரியத்தை நம்மளை அமுக்க நினைப்பான். என்ன காரியம்? ஒன்று தரித்திரம், இன்னொன்று வியாதி பலவீனம். இந்த 2 காரியத்தை பிசாசு மெயின் பாயிண்டாக வச்சிருப்போம். அப்போ 2ஐயும் நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா சொல்ற, நீ விசுவாசிக்க கூடுமானால், அப்ப எங்க வச்சிருக்கிறாரு? கூடுங்கிற வார்த்தை எங்க வச்சிருக்கிறார்? பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய, ஆனா விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்வார். அப்ப மரியாதை தேவதூதன் சொல்கிறான், உனக்கு உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமா இருக்கும், அது தேவனுடைய குழந்தை மேசை எனப்படுவான்னு சொல்லி சொல்றான். எப்படி ஆகும்? நான் கல்யாணம் ஆகலை, நான் வந்து எப்படி அது முடியும்? அப்ப அவன் சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றான். பாருங்க, லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அங்கேயும் இப்ப எப்படி அவன் கேட்கிறான்? அவன் சொல்றான், தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. உடனே அவன் சொல்றான், ஆண்டவருக்கு நான் அடிமை. அல்லேலூயா. அவ விட்டு கொடுத்துறான் ஆண்டவருக்கு, சரி தேவ சித்தம். அல்லேலூயா. அப்ப அவன் ஆண்டவருக்கு விட்டு கொடுத்துறான். விட்டு கொடுத்த பிறகு அதை ஏற்றுக்கொள்கிறான். சரி, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் என் வறுமையை மாற்ற, சொல்லுங்க, என் வறுமையை மாற்ற, என் சூழ்நிலையை மாற்ற, என் சாபத்தை மாற்ற, என் பேதமையை மாற்ற தேவனால் கூடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அது நிறைய ஒரு உதாரணம் நம்ம எடுத்து பேசலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனால் எல்லாம் கூடும். ஒரு ஸ்தோத்திரத்தின் பல்பை கண்டுபிடிச்சவர் யாரு? பாருங்க, அவர் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸ்கூலில் வரும்பொழுது ஒரு லெட்டரோட வந்தாராம். என்ன லெட்டர்னா, டாக்டர் அந்த வாத்தியார் எழுதி கொடுத்துருக்காரு, உங்கள் மகனுக்கு இந்த ஸ்கூலில் எந்த டீச்சராலும் சொல்லிக் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு உங்கள் மகன் இதாக இருக்கிறான், எங்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது, நீங்களே உங்கள் வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுத்துக்கோன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இனிமேல் உங்கள் மகன் ஸ்கூலுக்கே வரும். அந்த தாய் அதை படித்து பார்த்துட்டு அவன் கேட்குறான் மகன், அம்மா என்னம்மான்னு. இல்லைப்பா, நீ உன்ட்ட இருக்கிற ஞானத்துக்கு, உன்ட்ட இருக்கிற திறமைக்கு அந்த ஸ்கூலில் வாத்தியாரால் கூட சொல்லிக் கொடுக்க முடியாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டில் வச்சு கொஞ்ச காலம் அவனுக்கு படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க தாயெல்லாம் இறந்த பிறகு தான் அவர் வந்து பாருங்க, ஆண்டோடைய வசனத்தை சொல்லி அவங்க சொல்லிக்க உலகத்திலே பெரிய விஞ்ஞானி அவர் தான். அல்லேலூயா. அவர் மூலமாக சாதாரண ஒரு பேதையான ஸ்கூல்ல இருந்து இவன் சரியான அடிமட்டின முட்டாளாக இருக்கிற வீட்டுக்கு அனுப்பின அவர் தான் உலகத்திலேக்கே வெளிச்சம் கொண்டு வரக்கூடிய பல்பை கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்ம பாருங்க, நம்ம
நம்ம ஆண்டவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம மாற்ற முடியும். என்ன முடியும்? நம்மளை மாற்ற முடியும். நம்ம நான் மாறவே மாட்டேன் சொல்லுங்க. இந்த கஞ்சத்தனத்திலிருந்து என்னை மாற்றவே முடியாது. அடுத்து நம்ம ஒரு இதை பிடிச்சிருப்போம். நம்ம புத்தி எவனாலும் மாற்ற முடியும். புத்தி எவனாலும் நம்ம புத்தி பார்த்தீங்கன்னா மாறவே மாற. சிலர் புத்தி பாருங்க, நாய் வாழை நிமித்த முடியுமா? நிமித்த முடியாது. புத்தி மாறவே மாறாது. அப்படி இருக்காதீங்க. புத்தி மாறும். அதான் நீங்க என்ன சொல்லணும்? என் புத்தி மாறும். என் தேவனால் எல்லாம் கூடும். பாருங்க, மரியாதை சொல்றாங்க இழக்க முடியாது. ஆனா அவ விசுவாசிக்கிட்டா. விசுவாசித்தவரை அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதே 1 அதிகாரம் 47 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தவளே வாக்கியபடி 45 சொல்ற. விசுவாசித்தவளே வாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். பாருங்க, அவ விசுவாசித்தவளே. அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கும் சொல்றாரு. கடவுள் பேசும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அப்படியே ஏற்றுக்கணும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த காரியம் நடக்கும் ஆண்டவரே, நடக்கும்னா நடக்கும் ஆண்டவரே, செய்வீர். அதிலே நம்ம இருக்கோம். செய்வீர்னா செய்வார். அந்த அவள் என்ன செய்துட்டா? அறிக்கையிட்டுட்டே இருந்தான். சுகமானான், நான் சுகமானேன், இயேசுவின் ரத்தத்தால் சுகமானேன், வசனத்தால் சுகமானேன், அவர் என்னை சுகமாக்கி விட்டார். அல்லேலூயா. நான் என்ன செய்றேன்? சுகமானேன் சுகத்தையே பத்தி பேசும். அல்லேலூயா. அவிசுவாசத்தை பத்தி பேசக்கூடாது. இப்போ காய்ச்சலா இருக்குது, அப்ப நான் சுகமாயிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கிறதா? ஏற்கனவே சொன்னேன்ல, இயேசு கிறிஸ்து வசனத்தை நம்ம சொல்றோம். இயேசுவின் காயங்களால் சுகமானே. ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது. ட்ரீட்மெண்ட் எடுத்து வசனத்தை நம்ம சொல்றோம். சுகமாகிட்டேன், எனக்கு அற்புதம் நடந்துருச்சு, ஏசப்பா நாளைக்கு செய்வாரு, இந்த மாதிரி எனக்கு செஞ்சு முடிப்பாரு, எனக்கு கிருபை உண்டாகும், எனக்கு ஞானம் உண்டாகும். இப்போ சந்தேகப்படுகிறவன் காற்றின அடிபட்டு அலைகளுக்கு ஒப்பாய். யாக்கோபு எழுதுறார், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால், பாருங்க யாக்கோபு 1 அதிகாரம் அதில் சொல்ற, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவுள்னு சொல்ற. அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல போய் நீங்க ஒன்றிலும் குறைவில்லை அது சொல்றாரு பாரு. ஒரு 5ஆம் வசனம். அப்ப ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கேட்க கடன் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவுள். நம்ம என்ன கேட்கும் பொழுதே என்ன இருக்கக்கூடாது? இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேக புத்தியே நம்மிடம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்படி இருப்பேன், இயேசுவின் நாமத்தினாலே கூடும், இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், ஏசப்பா செய்து முடிப்பாரு. அல்லேலூயா. ஏசப்பா இருப்பதே நம்ம வாழ்க்கைக்காக தான் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஏசப்பா சிங்கத்துக்கோ புலிக்கோ யானைக்கோ கரடிக்கோ கழுதிக்கோ அவர் இல்லை. அவர் யாருக்காக இருக்கிறாரு? நமக்காக. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. அல்லேலூயா. 2 பாட்டு கலந்தது. உமக்காகத்தானே எஜமானே. அப்போ உமக்கா சரி சொல்றது. நம்ம என்ன சொல்றோம்? அவர் சொல்றார், உனக்காகத்தானே மகளே நான் ஜீவிக்கின்றேன் மகளே. அல்லேலூயா. அப்படின்னு சொல்வார். நான் உனக்காகத்தான் ஜீவிக்கிறேன். அல்லேலூயா. அவர் யாருக்காக இருக்கிறார்? ஒரே குமாரனை இயேசுவே அந்த பூமிக்கு கொடுத்துட்டாரு. அவர் உள்ளமெல்லாம் மனசு மேலேயே இருக்குது. நம்ம மேலேயே இருக்குது. நம்ம யார் மேல இருக்குது? நம்முடைய மனசெல்லாம் இது மேல இருக்குது. இது மேல மணி மேல இருக்கு, லவ் மேல இருக்கு. வேற எவடா பாப்பானா அழுது எதடா வராதான்னு நம்ம கணிச்சிட்டு இருக்கோம். நம்ம மைண்ட்ல யார் மேல இருக்கணும்? ஏசப்பா. அவர் மைண்ட்லாம் நம்ம மேல இருக்கு. அல்லேலூயா. அவருடைய அன்பு வெளியேறப்பட்டது. அவருடைய அன்பு பிரசனம் மகிமையானது. அல்லேலூயா. நம்ம நேரம் சும்மா நேரம் போகாது டிவி பார்ப்போம், நேரம் போகாதுக்கு எதாவது பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் அவரிடத்துல ரொம்ப அதிகமாக கிட்டிச்சிருவாங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ஒவ்வொரு காரியத்திலும் வியாதினாலும் சரி, எந்த ஒரு காரியம்னாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு முழு மனதோடு கூட சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது. சந்தேகப்படாமல் காட்டினால் அடிபட்டு அலைகிற
ஒப்பா இருக்கிறான் சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப சந்தேகப்படக்கூடாது. ரெண்டாவது விசுவாசம், ரெண்டாவது காரியம், மரியாள் தேவனை மகிமைப்படுத்தினான். இப்ப நமக்கு அவிசுவாசம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்ப ஆபிரகாம் மகிமைப்படுத்தின மாஸ்தம், இதே போல இந்த மரியாளும் மகிமைப்படுத்துகிறாள். பாருங்க சகோதரர், லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அதே சொல்லப்பட்டிருக்கிறோம். அவள் தேவனை என்ன இப்படி 47 48 லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுங்க. 46 வசனம் சொல்றாரு. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா அடே மகிமைப்படுத்தணும். வாயிலிருந்து துதி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். கர்த்தர் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. செய்து முடிச்சிட்டார். நன்மைகளால் நிரப்பி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாக்கெட்ல ஒரு 5000 இருக்கும் பொழுது நீங்க மகிமைப்படுத்துவீங்க. ஆமா பிளஸ் ஆமாங்க ஏசப்பா செஞ்சுருவாருங்க. அது காசே குறைஞ்சு போச்சு. என்னத்த நீங்க சம்பளம் வாங்கிட்டு வரல, என்னத்த மூளைக்கு பத்தோ. எங்க அப்பா வீட்டுல இருந்து பாருங்க 500 ரூபா கொடுத்தாரு பாருங்க, அது 500 தடவை சொல்லுவோம். புருஷன் 10,000 கொடுத்ததை நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஆனா அம்மா வீட்டுல இருந்து 1000 கொடுத்தது 500 தடவை புகழ்ந்து பேசுவோம். அது நமக்கு கை வந்த கலையாக போயிடுச்சு. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த 10,000த்துக்காகவும், இந்த 15,000, இந்த 20,000த்துக்காகவும் நம்ம காசு இல்லாத போது தான் அதிகமா ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. ஒரு வழியில சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எப்பவுமே காசை பையில வச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த காசு இருந்தால் தான் நினைப்பு அங்கங்க போகும். ஆனா காசு இருக்கு, நல்லது. காசை பத்தி குறைச்சல. ஏன்னா டக் டக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோம்னா நிம்மதி ஆயிடும். ரெண்டாவது காசு இல்லைன்னா கர்த்தரோட ஸ்தோத்திரத்தை துதிச்சுட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா வீட்டுக்காரம்மா காசு இல்லைன்னா எப்படி இருக்கும்? யோ நீ போய் ஜோம் பண்ணுவி, நான் கீழே வந்து மிளகு வாங்கணும், கடலப்பட்டை பருப்பு வாங்கணும், மீன் வாங்கணும், அது வாங்கணும், அரிசி வாங்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், பிள்ளைகளுக்கு சமைச்சு போடணும், குடும்பத்தை நடத்த எனக்கு வேண்டாமையான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ போதும் என்ன செய்யணும்? கர்த்தரை பயன்படுத்தணும். அல்லேலூயா. ரலில சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது என்ன செய்யணும்? இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மாதம் எனக்கு 50,000 கொடுக்கணும், நீங்கள் கொடுக்க முடியுமா? உங்களுடைய வருமானம் எவ்வளவோ அவ்வளோ தக்கதான் கொடுக்க முடியும். நானும் ஆசைப்படக்கூடாது. அதே போல் உங்கள் வீட்டுக்காரம்மா புருஷனுடைய சம்பாத்தியம் எவ்வளவு அவ்வளோதான் அவங்களும் கேட்கணும். அதுக்கு மிஞ்சி நான் அவர் எங்கே போவார் சொல்லுங்க? பாஸ்டர் மேலே நீங்கள் சரி பாஸ்டரோட நியாயம் தான் சொல்கிறீங்க. அதே போல் வீட்டுக்காரருடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே கர்த்தர் தான் நோக்கி பார்க்கணும். அதே இல்லையா? அன்றைய அதிகமாக சம்பாதிப்பதற்கு என்னோட வீட்டுக்காருக்கு ஞானத்தை தாங்கப்பா, பலனை தாங்கப்பா, சுகத்தை தாங்கப்பா, முதலாளி இடத்துல பேசுங்கப்பா, அல்லது தொழில் ஆசீர்வதிங்கப்பா. என்ன செய்யணும்? சகோதரிகள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதாவது கூடன்னா எங்கே போவான்? ஒரு ஆண்கள் சகோதரன் ஒரு அலையிலேசுங்களே இல்லையா? குடும்பத்தோட வந்தவங்க அலையிலேசுங்களே இல்லையா? என்னப்பா உங்களுக்கு ஏற்றி பேச இப்படி பேசுனீங்களப்பா, கூட எங்கே போவான்? அல்லேலூயா. நீங்களும் வந்து இல்லைம்மா நீங்கள் சொல்லணும். ஏசப்பா சந்திப்பாருமா, நாளைக்கு சந்திப்பாரு, பரவாயில்லை சந்திச்சிருவாரு அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தைகள் சொல்லணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் கம்பெனி உங்களை நிறைவுபடுத்தாது, கவர்மெண்ட்டும் உங்களுக்கு நிறைவான சம்பளம் தராது. ஆண்டவர் ஒருத்தர் தான் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். தேவைகள் எல்லாம் சந்திப்பாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லிடுவோம். அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு பெண் கர்த்தரை மகிமைப்படுத்தினான், கர்த்தரை செய்வார். அல்லேலூயா. இப்போ மகிமைப்படுத்தும் போது நடக்கும். அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசமானது முயற்சி செய்யும் சொல்றார். விசுவாசமான முயற்சி. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும். அல்லேலூயா. பூமிகளை எவைகளை கட்ட வேண்டும்? மத்தேயு 18:18. மத்தேயு சாப்டர் 18:18. அதை எடுங்க, ஏமாடுங்க. பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டு சொன்ன. நீ எதை கட்டுறையோ அது கட்டப்பட்டிருக்கும். நாங்கள் சொல்லணும், நான் என்ன செய்யணும் அது செய்யப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நீங்க உங்களுடைய காரியங்களை நீங்க எப்படி செய்யணுமோ அப்படி கரெக்டா நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கற்றுக். அல்லேலூயா. இப்போ நீங்க ஸ்தோத்திரம் 10,000 சம்பளத்தில் இருக்கீங்க, அல்லது வியாதி, கால் பலவீனமா இருக்குது, கை பலவீனமா இருக்குது, அல்லது என்ன ஜலதோஷமா இருக்குது, வீசிங் இருக்குது, பல வியாதிகள் இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க போய் மேற்கொண்டு ஒண்ணுமே அந்த வியாதியை பார்க்காம அப்படியே கிடந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆவீங்க சொல்லுங்க? இப்போ கடந்த நாள் கட்டிட வேலை நடந்துச்சு. அப்போ நான் என்ன மேலே இறங்க கீழே இருந்து தண்ணி ஏற்றி தண்ணி ஏறவே மாட்டேன். நல்ல தண்ணி
நான் மேலே இருந்து கீழே இறங்க, சிஸ்டர் மேலே இருந்து கீழே இறங்க, கடைசி குறுக்கே வலிச்சு போச்சு. குறுக்கு வலி, கால் வலி. போன வாரம் ஃபுல்லாக ரொம்ப பலவீனமாக அப்படியே படுத்துட்டேன் குறுக்கு வலியிலேருந்து. அப்போ ரொம்ப பலவீனமாகிடுச்சு. ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணுறதுலேருந்து கத்த சோம் கொடுத்துட்டாரு. மேலே இறங்க கீழே இறங்க, தண்ணி ஏறலை, படுத்தேன். அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் சரீரத்தை கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி சரீரம் திரும்பமாக ஒரு மனிதனாக கொண்டு வர வேண்டியது. அல்லேலூயா. நான் போய் திரும்பமாக அது மேற்கொண்டு வேலை செஞ்சுட்டே இருந்தால் என்ன ஆயிடும்? எலும்புகள்லாம் ரொம்ப பலவீனமாயிடும். இப்போ ஞானம் அவனுக்கு தலை வலிக்குதுங்க சொன்னா படுத்துருங்க, இன்னும் படுத்தே வரும். சும்மாச்சும் வயிறே வலிக்குதுமா, வயிறு வலிக்குதுமா, தலையே வலிக்காதானா, தலை வலிக்குதுமா, எந்திரிச்சா வேலை செய்ய விட்டுருவாங்க நெளிவு, அப்படியே படுத்தே கலந்துடும். சிலது பிள்ளைகள்லாம் இல்லையா, பிள்ளைகளும் பெரியவங்க கூட இல்லையா. ஆனால் நம்ம என்ன சரீரத்தை கொஞ்சம் பார்க்குறோம். அதே போல் ஞானமாக நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் நம்ம எதை நம்ம செய்யணுமோ அதை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஞானமாக ஒரு காரியத்தை செய்யுங்க, நான் அதை கூடவே இருப்பேன். இல்லையா, நான் என்ன செய்வேன்? கூடவே இருப்பேன். காரியங்களை நீங்கள் என்ன செய்ய, எடுத்து செய்யுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் ஒன்றுமே கர்த்தர் பார்த்துக்கொள்வார் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அவர் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்? கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார், ஓகே தான். ஆனால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மையப்படுத்தணும். இப்போ எக்ஸாம் நேரத்தில் படிக்கணும், உட்காந்து படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போய் எழுதணும். அல்லேலூயா. அப்போ தான் பாஸ் ஆக முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கொள்வான்னு எப்படி? அந்த நம்முடைய கைப்பிரயாசங்களை கடவுள் அப்படியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஞானமா திட்டமிட்டு நீங்க செய்யுங்க, ஞானத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, பிரசங்கி புஸ்தகம் எடுத்துக்கொண்டு பாருங்க. ஞானமாய் நாம திட்டமிட்டு செய்யணும். பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஒருவன் அல்லேலூயா தன் கத்தி மலர்களாய் இருக்க அவன் என்ன செய்ய, அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதான் இருக்குமே. இரும்பு ஆயுதம் மருகளாய் இருக்க 10:10 பிரசங்கி 10:10 தீட்டாமல் போனால் பிரயோகம் பண்ண வேண்டியதாகவும் ஆகையால் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஞானமே. அப்ப ஞானம் பிரதான். ஞானமாய் தேவ பிள்ளைகள் குடும்பத்தை நடத்த வேண்டும், ஞானமாய் செயல்பட வேண்டும். எப்படி நடத்தணும்? ஞானம் நமக்கு வேண்டியதா இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்ப நான் சொன்னேன்ல, இப்போ உதாரணத்தை சொன்னேன், நம்ம மேலே இறங்கி கீழே இறங்கி தண்ணி ஒரு வருஷமா நாங்கள் ஒரு 4 வருஷமா இந்த அரை ஹெச்பி மோட்டர், நல்ல தண்ணி மோட்டர் போட்டு ஏற்றிட்டு இருந்தோம். ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏறவே இல்லை. அப்புறம் நேற்று தான் அப்புறம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு யோசனை இருந்துச்சு. அந்த 1 இன்ச்சு பைப்பில் இருக்கிறத கட் பண்ணிட்டு 3/4 இன்ச்சு பைப்பில் போட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக அப்படி பைப்பை ஏற்றி நல்ல தண்ணி விடுவாங்கன்னே சொல்லி இல்லை, மூளையில் ஊற்றுது. ஆண்டவர் சொன்னாலும் நீங்கள் நினைக்காதீங்க, எல்லாமே ஆண்டவர் சொன்னாங்க. அப்படியே நமக்கு மூளை வந்திருக்கு. நான் நினச்சி பார்ப்போமே, உடனே நம்ம ஆண்டவர் சொன்னார் போல இருக்கும். சரி, ஆண்டவர் சொன்னார் போல வச்சுக்கோங்க. ஒரு ஞானம் வச்சுன்னா ஆண்டவர் தான் கொடுத்தாரு வச்சுக்கோங்க. அப்படி செய்ய ஏற்கனவே பைப்பை என்ன செய்தோம், ஓசை 50 அடிக்கு வாங்கி போட்டிருக்கிறோம். அது ஏறவே இல்லை. இப்போ அறுத்து விட்டுட்டு 3/4 இன்ச்சு அரை இன்ச்சு சொருகி 3/4 இன்ச்சு அதுக்கு மேலே சொருகி தண்ணி ஜல்லுன்னு இருக்குது. அடமுட்டா பயிர். இது முதலே செஞ்சிருந்தேன்னா எவ்வளவு 5 தொட்டி தண்ணி வேஸ்ட் ஆகுது. 6 மாசமா தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகுது. அது ஏறி சடன் பூமிக்குள்ள போயிடுச்சு. நானும் தேடுறோம், தண்ணி எங்கடா போகுது, தண்ணி எங்கடா மேலே ஏற மாட்டேங்குது. தொட்டியில் இருக்கிறான் 50,000 போட்டு செலவழிச்ச தொட்டியில் இருக்கிற தண்ணி காணாமல் போச்சு. எங்கே போகுதுன்னு கேட்டால் பூமி கடையில் என்ன அந்த போர் வாட்டர் இருக்குல்ல, போர் மோட்டர் இருக்கு, அதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். நல்ல தண்ணியே போர் வாட்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ எது இழுக்க மாட்டேது, மோட்டர் வந்து பழசாக போச்சு, அதனால ஸ்பீடு இழுக்க மாட்டேது. அதனால தண்ணீர் மேலே வரதான் இப்படி சன்னு ட்ரைக்கு கீழே போயிடும். மேலே போகணும்ல, ஏன்னா அது 1 இன்ச்சு. இப்போ 3/4 இன்ச்சு பைப் போட்ட பிறகு அளவும் இப்போ நேரம் ஸ்ட்ரைட்டாக போகிறதுனால மீட்டரும் குறைஞ்சிடும். இப்போ 80 மீட்டர் சுற்றி போகிறது 45 மீட்டரில் போகுது. 45 மீட்டர் போய் டைமுக்கு தண்ணி வேகமாக போகுது. அது இல்லையா? அப்போ இது உதாரணமாக சொன்னேன் இன்னைக்கு வந்து. அதே போல் சில காரியங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, அதை பற்றி அறிய வேண்டியது. இப்போ நானாக அதை அறுத்து விட்டு அவனை கூப்பிட்டா வரமாட்டாங்க. நம்மளே இதெல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் அறுத்து விட்டு நம்மளாம் மாட்டி ஏன்னா கூப்பிட்டா 1000 ரூபாய் நம்மளே சில வேலை பார்க்குறோம். அதே எனக்கு கரண்ட் வயரை போய் நான் அறுத்து விட்டு பார்க்க முடியுமா? முடியாது. சில கனெக்ஷனை பார்க்கலாம், டீப் லைட்டு, ஃபேன் இதெல்லாம் நான் மாட்ட முடியும்.
அப்ப என்னன்னா நமக்கு அறிவு வேண்டும். என்ன வேண்டும்? அறிவு. சொல்லுங்க. ஞானம், அறிவு, அறிவு வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது என்ன? இப்போ ஞானம் உள்ள மனுஷன் வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 20:5. ஞான மனுஷனுடைய இதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்கிறது. புத்திமானோ புத்திமான் கொண்டெடுப்பான். இதயத்தில் இருக்கிற யோசனைகள் ஒரு யோசனை பண்ணணும், திட்டம் போடணும். அல்லேலூயா. இப்ப நம்ம விசுவாசம் என்கிறது மட்டுமல்ல, விசுவாசத்தோடு ஞானத்தையும் தைரியத்தையும், விசுவாசத்தோடு ஞானத்தோடு விசுவாசத்தை, விசுவாசத்தோடு தைரியத்தையும் கூட்டி வளர்க்கணும்னு சொல்ல. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம எடுத்து அப்படி டக்குன்னு நம்ம செய்யறோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஸ்தோத்திரம். விசுவாசமானது என்ன செய்யும்? நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். ஒரு யோசனை, அதுதான் அறிவு. அப்ப புத்திமான் என்ன செய்யலாம்? மனுஷனுடைய இதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்குது. புத்திமானதை கொண்டு எடுப்பான். இருதயத்துல யோசனை நல்ல நல்ல திட்டங்களா இருக்கு. உலகத்திலே பெரிய பொக்கிஷமான இடம் எது? உலகத்திலேயே காது கேட்குது அவங்களுக்கு எல்லாருக்கும். உலகத்திலே செல்வ செழிப்புள்ள, ஞானமுள்ள, பெரிய பொக்கிஷுள்ள அறை எங்க இருக்கிறது? சொல்லுங்க. பரலோகம். அது பரலோகத்துக்கு பேசாத. பரலோகத்தை நம்ம இருக்கிறோம். நீ பூமியில சொல்லு. பூமியில சொல்லுங்க. சுடுகாடு, கல்லறையில தான் இருக்கு எல்லாமே. எங்க இருக்குது? கல்லறையில. பெரிய பெரிய ஞானி எல்லாம் ஞானத்தை பயன்படுத்தாம செத்தே போயிட்டான். அவனுக்கு நிறைய ஞானம் இருக்குது, நிறைய புத்தி இருக்கு, நிறைய திறமை. காணா என்னால முடியல, நான் இதை செய்ய முடியல, அது செய்ய செத்து செத்து என்ன செய்யலாம்? கல்லறையில ஒரு பெரிய ஞானி சொல்றாரு. கல்லறையில அவன் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தாம, திறமையை பயன்படுத்தாம, கர்த்தருக்காக ஊழியம் செய்யாம, கர்த்தருக்காக வாழாம, கர்த்தருக்காக எதையும் செய்யாம எங்க புதைச்சி கிடக்கான்? கல்லறையில புதைஞ்சி கிடக்கான். அவன் ஞானமெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. புரியுது உங்களுக்கு? வீட்டில் இருக்க கோடி பணத்தை காட்டிலும் ஒரு மனுஷனுடைய மூளை, அறிவு, ஞானம், கடவுள் கொடுத்த ஞானம் பெரியது. அல்லேலூயா. நம்ம மனுஷன் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போனதும் இல்லை. தங்கத்தை கொண்டு வரல, ஆனால் அவன் வெளியேற பெற்ற ஞானத்தை கொண்டு வந்திருக்கான். அல்லேலூயா. அவங்க ஒரு குழந்தை பிறக்குன்னா அதை எப்படி பார்க்குறாங்க? இப்போ முதலமைச்சர் வீட்டில் குழந்தை பிறக்குது, வாரிசு எப்படி பார்ப்பாரு? முக்கா கலைஞர் இருக்காரு. கலைஞர் மகனை பார்க்கும்போது அடுத்த முதலமைச்சர் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? இல்லோட வேலைக்கார மாணவி பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. சொல்லுங்கப்பா. சரி, உங்க வீட்டில் குழந்தை பிறந்துச்சு, உங்க சொத்தெல்லாம் உங்க பையன் பிள்ளைக்கு எழுதி கொடுப்பீங்களா? இல்லை இவன் இந்த அடுத்த பையனுக்கு எழுதி கொடுப்பீங்களா? அப்போ ஒரு குழந்தைக்குள்ள ஞானம், பொக்கிஷம், திறமை, கிருபையெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்க ஒன்றும் இல்லை நம்ம சொல்லியே நம்மளும் அது கேட்டு நம்மளும் ஒண்ணுலாம் போயிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஞானத்தை வச்சிருக்காரு, திறமை வச்சிருக்காரு, அபிஷேகம் வச்சிருக்காரு. ஒரு பாடல் பாடுறீங்க, இப்படி செய்தி கொடுக்குறோம். இப்ப நான் பேசத்தான் செய்யறேன், கடவுள் காணி கொடுக்குறோம். வீட்டில் போய் ஜெபிக்க தான் செய்யறேன், கடவுள் காணி கொடுக்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஞானம் நமக்கு கடவுள் நமக்கு எல்லாம் உள்ள கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. மறைச்சிட்டு சரி, இதை பயன்படுத்தணும். ஞானமா யோசனை. பில்கெட் பற்றி உங்களுக்கு பில்கெட் ஒரு 5 வயசு நேற்று ஒரு செய்தியில் ஏசுபிகர் கொஞ்சம் தான் கேட்டேன். அது சொல்கிறார், அந்த வாத்தியார் சொல்கிறார். அவர் அவன் அம்மா சாப்பிடுவாங்க, கொஞ்சம் இருமா அப்படின்னு சொன்னாராம். கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்கிறம்மா, கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட வரமா. சாப்பாடு வரணும். அவன் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு வரேன்னு நான். அப்படி யோசனை பண்ணவர் தான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாராம் அமெரிக்காவில். பெரிய ஒரு பில்கெட். அல்லேலூயா. உலகத்திலே குடிச்சு. அல்லேலூயா. அப்போ அவ்வளவு ஞானம் யோசித்து செயலாற்றுகிற மனிதராக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசிக்காமலே சோத்திரம் அப்படியே போய் குளியில் இருக்க ஆண்டவர் படைக்கல. நம்ம யோசிக்க வேண்டும். யோசனையை கொடுத்தவர் யாரு? ஞானத்தை கொடுத்தவர் யாரு? ஆனா ஆண்டவர் வந்த போது எல்லாத்தையும் மூடி மறைச்சிடக்கூடாது. கண்ணு தெரியாம கண்ணை கட்டிட்டு சைக்கிள் ஓட்டுவீங்களா, வண்டி ஓட்டுவீங்களா? ஆண்டவரை கூட இருக்கா ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி நானும் கொஞ்சம் அப்படிதான் இருந்தேன். கண்ணை கட்டிட்டே ஓட்டுறது அடையே அல்ல. ஆனால் கொஞ்சமா திறந்து பார்த்து கண்ணை வண்டி ஓட்டுங்க. வாழ்க்கைங்கிறத திறந்து பார்த்து ஓட்டுங்க. அதுக்காக நம்ம தடவை பார்த்தே உழுதுருவோம் அப்படி இல்லை. கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்காரு, ஸ்ட்ரைட் பார்வை கொடுத்துருக்காரு, நல்ல மைண்டை கொடுத்துருக்காரு, நல்ல திறமை கொடுத்துருக்காரு.
அதை நம்பணும். ஒரு அலையிலே சொல் அலையிலையா ஸ்தோத்திரம். அப்ப யோசனை, நல்ல யோசனை செய்து என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும்னு சொல்றாரு. அலையிலையா சொல்ற அது கீழே போடப்பட்டிருக்கு பாருங்க. சரி, நான் நிறைய எடுக்க நேரம் இல்லை. யோசனை, அலையிலையா அறிவு. இப்ப நம்முடைய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப உலக பிரகாரம் அறிவு, இப்ப கடவுளை நாம் அறிகிற அறிவு. பேதுரு சொல்றாரு, பேதுரு 1 பேதுரு அது சொல்றாரு, அவரை அறிகிற அறிவு நம்மளை வீணராக்க விடாதுன்னு சொல்றாரு. அதில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் அறிந்து கொள்ளணும். கடவுளை நீங்க அறிந்து கொண்டாதான், நீங்க நன்றாய் அறிந்து கொண்டாதான் அவர் எப்படி விசுவாசித்தா பலன் கொடுப்பாருன்னு தெரியும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சாரி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பக்கம் 322ஆம் பாட்டுக்காம். இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய இரட்சகராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற வீணரும் விட்டாது சொல்றார். ஒரு வீணர் கனியற்றவர்களா இருக்க கூடாது. கர்த்தரை அறிகிற, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அல்லேலூயா. ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஞானம் தான். அல்லேலூயா. கடவுள் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி வல்லமை உள்ளவர், எப்படி அதிசயமானவர், எப்படி ஒரு ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. எப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த மெல்கிசேதேக்கு வந்து ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? வானத்தையும் பூமியையும். அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சோம். அது சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய கர்த்தர் வந்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. நம்ம ஆண்டவரை கர்த்தரை நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, கிள்ளிக்கிறியா நினைக்க கூடாது. கருமித்தனத்தில் அண்ட கருக்கான கருமித்தனம். சர்ச்சுக்கு வரும்போது கூட நல்ல ட்ரெஸ் கொடுத்துட்டு வர்றது கிடையாது. என்ன செய்யக்கூடாது? நல்ல சொல்லுங்க. நான் சர்ச்சுக்கு வரேன், படையெல்லாம் பாட்டி போட்டு என்ன தைக்காம வந்திருக்கேன், அது உண்மைதான். என்ன அப்போ முடியெல்லாம் அப்படி போட்டு ஒரு கிளீன் ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த பாஸ்டுக்கு வர அடியே இருக்க மாட்டேங்குது. சரி, ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? God is great. அல்லேலூயா. அவர் பெரிய சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் நம்மளை நடத்துகிற தேவன். அவரை நடத்தமே, அவர் நடத்தின விதம். அல்லேலூயா. பாடல் அவர் நடத்தும் விதந்தனை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. அல்லேலூயா. அவர் நடத்திடும் விதந்தனை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உதவினீரேன்னு சொல்லி ஒரு இதுவரை நடத்தினீரே, கருபோல காப்பீரே நன்றி, வலுவாமல் சுமந்தீரே நன்றி. அல்லேலூயா. அவர் வலுவாமல் சுமந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் போய் அந்த உன்னதமான தேவன், ஆபிரகாம் தேவனை அறிஞ்சிச்சிருந்தான். வானத்தில் கிளாஸ் பாருங்க, மேல வானத்துல பாருங்க எவ்வளவு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள்லாம் இயங்குது. அல்லேலூயா. அவர் போய் அப்பா சாமி நீ 100 ரூபா போடு நமக்கு காத்திருப்பாரா? நம்ம மனசா இருக்காக சொல்றாரு. அல்லேலூயா. சொல்றாரு, வனாந்தரத்தை பார், அதுல லட்சக்கணக்கில் மேய்கிற கலைமான்கள் என்னுடையவைகள், நாடுகள் என்னுடையவைகள், இயற்கை வளங்கள் என்னுடையவைகள், பூமிக்கு அடியில் இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் தங்கமும் அவருடையது. அதை அறிஞ்சு வச்சுக்கோங்க தேவன் பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம அறிஞ்சவங்க பாருங்க, கடவுளுக்கு கொடுக்குற காரியத்தில் லட்சக்கணக்கில் கொடுத்து போயிடுவோம். அறிஞ்சவன் ஒரு பெரிய எவ்வளவு நாளும் கொடுத்து போயிடுவான். தன்னிடத்தில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவான். அடுத்த ஆண்டவரை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. கொடுக்குற பற்றி சொல்ல அறிகிறார். கடவுள் யார்? அவர் வண்ட சராசரங்களை படைத்தவர். அவர் வானத்தை, சூரியன், நட்சத்திரம் எல்லாத்தையும் நேற்று தெரிந்து பார்த்தா விண்ணில இருந்து ஒருத்தன் விழுகிறான், அந்த பூமியில இருந்து அவன் பேசுறான், வானம் கீழே விழும்போது எல்லாத்தையும் கடவுள் படைச்சிருக்காரு. பார்த்தீங்களா? பூமி 1600 கிலோமீட்டர் சுத்துன்னு சொல்றாங்க. உண்மை இப்போ நமக்கே கருகருன்னு வந்துடுது. எப்படி பூமி சுத்துதான்னு நம்ம நிலைச்சு நிற்கிறோம். அந்த இடத்துல சுத்துது. எவ்வளவு பூமியை தோண்டி தோண்டி 900 அடி சுரங்கத்தை தோண்டி என்ன நிலக்கரி எடுக்கிறாங்களா, பிபிசியில் போடுறாங்க. எவ்வளவு குண்டு மழை பொழியுது. சர்வலோக தேவன் அவர் எப்படி அரசாளுகிறார்? அவருடைய அரசாட்சி பெரியது.
அல்லேலூயா. ஆனா சாதாரணமா நம்மகிட்ட கிழிஞ்ச சட்டை போட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. அதை பாருங்க, நம்ம மேல அவர் சர்வ ஞானி. நம்ம அறிவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அறிகிற என் கர்த்தர் யார் அப்படிமா அறிந்த என் தேவன் யார். அதை போல் சொல்ல அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமா விட்டு விடுகிறேன். சிலர் எல்லாரும் திறந்துற பவுல் போடா 3 கோடிக்கு கப்பல் இருந்தாலும் சொத்து இருந்தா வேண்டாம், அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படியே ஊழியத்து, அது ஒரு பெரிய மேன்மை. அல்லேலூயா. இப்போ கோடி பணம் இருந்தா என்னடா இருக்கு. அல்லேலூயா. பணம் என்ன பணம். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷன் பவுல் என்ன செய்றாரு, எவ்வளவு கோடினால் விட்டுட்டு ஊழித்து செய்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எவ்வளவு கோடியை கொடுக்குறாங்க, சிலர் கோடிகளை கொடுக்குறாங்க, சிலர் கோடியை கூட தூக்கி விட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்றாங்க. அல்லேலூயா. எல்லாமே மேன்மைதான். எல்லாத்தையும் ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. அவரை நீங்க அறியணும். நீங்க கர்த்தர் யாருன்னு நான் அறிஞ்சிட்டேன்னா நான் தெம்பா நடப்பேன். உங்க ஸ்டைலே மாறிடும், உங்களுடைய பேச்சே மாறிடும், உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். அல்லேலூயா. சொல்லுவாங்க ஆண்டவர் இப்படி நடந்து போறான்னு தெரியல அப்படி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. சிலர் பேசும்போதே மனசுல கவலைப்படுது, என்ன செய்ய இருக்குது, உலகம் 30 வேலை வரப்போகுது, பெட்ரோல் வேலை வர உயர்ந்துடும், எப்படி நான் குடும்பத்தை நடத்தனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. 200 கோடி மக்களுக்கு கர்த்தர் 5 மடங்கு விளைய செய்கிறார். அல்லேலூயா. பூமி வானம் எல்லாமே அவருடையது. அவர் என் குடும்பத்தை நடத்துவார். சொல்லுங்க, அவர் என் குடும்பத்தை, அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் என்னை விசாரிப்பார், அவர் என்னை தாங்குவார், அவர் என் நேசர், என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் அவர் சொல்லி முடியாத அளவுக்கு அவர் பெரியவர். அல்லேலூயா. சோத்திரம். அவரால் எல்லாம் கூடும். சின்ன ஒரு சாப்பில் எடுத்து அவர் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் புறப்பட பண்ணுகிற கர்த்தர். ஒரு அலையிலே சுமாரியா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்குன்னு வச்சுட்டாருன்னா ஒரு வழியும் கிடையாது, 2 வழி கிடையாது, 1008 வழி வச்சிருக்காரு. ஆண்டவர் ஆசீர்வதி கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லும் அலையிலையா 1000 வழிகள் ஆண்டவர் வச்சு அதை நீங்க அறிக்கை. தேவன் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வ வல்லவரே சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது கொண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது கொண்டா. கிரகிக்க முடியாது அழகில சிறந்தவர், அவர் அதிசயமானவர். ஆனால் நம்முடைய ஞானம் கூட்டம் நினைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை கூட்டம் நினைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலனை நம்ம கூட்டம் நினைக்கிறார். கவர்மெண்ட் கிடவே சிலர் கிடைச்சிடும், அதை விட்டுட்டு கூட வியாபாரத்தை வந்துடுறாங்க. இதெல்லாம் 50,000 1 லட்சம் வேண்டாம் சம்பாதிப்பான் போடா, இந்த வேலையை வேண்டாம். நம்ம கவர்மெண்ட் வேலை சொல்றேன். உலகத்தை அப்படி இருக்கான் என் மனுஷன். அவன் அவ்வளவு மூளையை கடவுள் கொடுத்துருக்க. நம்ம 10,000 வேலைக்கும் 15,000 வேலைக்கும் 20,000 தொங்கி கிடக்கும். ஐயா வேலை தர மாட்டேங்கிறார். கிடைச்சி மதுரையில் வேலை ஒழிக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர், பேங்க் வேலை ஒரு கொஞ்சம் டீச்சர்னு வள ஊற்றி வேலை கிடைச்ச வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துடுவார். அது வேற பேங்க் போனால் பேங்க் வேலை கிடைக்கும். அதுக்கான அப்படி செஞ்சுதாங்க சொல்லிட்டு அப்போ நம்ம வேலை போயிருமோ, வேலை கிடைக்காதா, அது நம்ம கர்த்தர் சொல்லுவோம். என் தேவன் எனக்காக வேலை தருவார், என் தேவன் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எந்த வேலை கிடைக்காட்டாலும் வேலை கிடைச்சாலும் கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. விசுவாசமாய் இருங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. விசுவாசமாய் இருங்க. உங்க கவர்மெண்ட் நம்பி இல்லை, உங்க முதலாளியை நம்பி இல்லை, இயேசு நம்பி. ஒரு அலையிலே சொல்லுங்க, கையை நல்லா உயர்த்துங்கப்பா. கையை உயர்த்தும் போதே ஐயோ போயா
நல்லா உயர்த்துங்க. என் தேவன் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம் நீங்க செய்யணும். கிடைக்குமா கிடைக்காதா? அல்லேலூயா. சில விசுவாசித்து பழகுங்க. ஸ்தோத்திரம் அறிக்கையிடுங்க. தேவன் எனக்காக செய்வார். நான் இப்போ இப்படி இருக்கிறேன், ஒரு நிலம் வரும், கர்த்தர் என்னை உயர்த்துவார். கர்த்தர் இந்த நிலம் வரும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு பெரிய காரியங்கள் செய்வார். உங்கள் சிந்தையில் மகிழ்ப்படுத்தும். கர்த்தர் எனக்காக செய்து முடிச்சிட்டார். எனக்கு நல்ல ஞானம் தந்துட்டார், எனக்கு பலனை தந்துட்டார், வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என்னை நடத்துவார். என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கோம், செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதில் ஞானமாக நம்ம செயல்படுகிறோம். ஐயோ, நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ நீங்க ஆயத்தமாகும். இது ஒரு கூட்டாட்சி. ஒரு காரியம் செய்வதற்கு முன்கூட்டியே ஆயத்தமாகும். இல்லையா? நான் ஆயத்தமாகிறதுக்கு பிசாசு பல வகையில் போராடும். இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணி நான் கொண்டு வர அனுப்பிச்சோம். அந்த செய்தி எடுக்க அளவுக்கு எனக்கு பிரச்சனைகளை பிசாசு கொடுக்க நினைப்பா. அப்போ அதுக்கு முன்கூட்டியே நான் ஆயத்தமாகும். இல்லையா? ஒவ்வொரு காரியத்தையும் இல்லையா அவன் நல்ல ஒரு குட் ப்ரிப்ரேஷன், குட் என்ன செய்யும் வெளிப்படுத்தலாத நல்ல ஒரு ஆயத்தமான ஒரு செய்தி ஆயத்தத்துக்கு ஆசீர்வாதமாக நம்ம எந்த ஒரு காரியத்திலிருந்து ஆயத்தமாகும். இப்பொழுதே விசுவாசம் நடக்கும்போது, இப்போ நீங்கள் கையில் காசு இருக்கும்போது ஸ்தோத்திரமே பண்ணாமல் இருப்பீங்க. நான் கையில் காசு இருக்கல, இப்போ இருக்கல. அதே கையில் காசு குறையும் பொழுது அப்போ சோத்திரம் சொல்லணும். அப்போது நீங்கள் சொல்லக்கூடாது. எப்போ சோத்திரம் சொல்லணும்? 1ஆம் தேதியிலிருந்தே சோத்திரம் சொல்லணும். 20ஆம் தேதி வந்தாலும் அந்த சோத்திரம் அதிகமாக மாறிடணும். 20ஆம் தேதி முடிய பையில காசு இருக்குன்னு சோத்திரம் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கு மேலே சோத்திரம் பண்ணீங்கன்னா அது ஓரளவு தான் ஏறும். பம்பு கொஞ்சம் ஏறி டக்கணும், பம்பு ஏறி வந்துடும். அப்போ எப்பவுமே துதிச்சு அதான் நம்ம என்ன செய்யறோம்? டெய்லி ஜோம் பண்ணுங்க, டெய்லி துதிங்க. அல்லேலூயா, சோத்திரம். அதான் பவுல் தாவி சொல்ற, சங்கரிப்பேன் சங்கரிப்பேன் சாத்தானின் கிரியைகளை, சங்கரிப்பேன் சங்கரிப்பேன் தோற்கடிப்பேன் ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபாதர் புக்கில் பாடிட்டார். அது தாவி சொல்றார். சங்கீதம் 118 சொல்றார், சங்கரிப்பேன், அதிகாலமே சங்கரிப்பேன். அதிகாலையில் இருந்து சங்காரம் பண்ணுங்க. 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இயேசு நாமத்தை வெற்றி உண்டு, இயேசு நாம் ஜெயம் உண்டு, பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் ஜெயமிட பரிசுத்தம். 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சோத்திரம் 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 கையில் ஜெயம் பண்ணாங்க. சரி, ஒரு 5 மணிக்கே எழுந்திரிக்க. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான் ஜெயம் எடுக்க. அல்லேலூயா. 7 மணி வரை தூங்குற மூதேவி அப்படின்னு சொல்லி ஆண்டு வஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா, சோத்திரம். 5 மணிக்கு எந்திரிச்சவன் மனுஷன், 6 மணிக்கு எந்திரிச்சவன் மாடா. 7 மணிக்கு மூதேவி. அதே போல 7 மணி வரை தூங்கிட்டு இருந்த ஒரு தேவைப்பிள்ளை எப்படி வீட்டில் ஆசீர்வாதம் வரும்? அம்மா பார்த்து அப்பா முறைக்கிறான். அக்ஷால் வந்து அம்மா வணக்கம். சரி, சோத்திரம். 7 மணி வரையும் தேவைப்பட தூங்கினா எப்படி வீட்டில் ஆசீர்வாதம் வரும்? வெக்க கட்ட பிள்ளைகள் அது வந்து என்னைய வயிறு உங்களை வயிறு வெக்கம் கட்டலை. உனக்கு ரோசமான வெக்கமே இல்லையா அப்படின்னு சில்லறை என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கற போல இருக்கும். கொஞ்சம் 7 மணி வரைக்கும் தூங்கிட்டேனா அப்படின்னு 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன்னா அதோட ஆண்டவருக்கு நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனே நாக்கே இல்லைடா அப்படின்னு சொல்லி மனசு சொல்லும். என்ன சொல்லும்? உங்க இதையும் சொல்ல மாட்டே முட்டா சிரிக்கி இப்படி 5:30 வரையும் 6 மணியும் தூங்குறியே, உன் பிழப்பு என்னத்துக்காகும்? எல்லாம் இதில் வையாதீங்க. ஒருத்தர் சிரிக்கணும்னா விஜய்க்கு தப்பா மாட்டோங்க, சுத்திக்கிட்டே வருதா, ஒண்ணுமே புத்தி இல்லாது முட்டாள். முட்டாள் முட்டாள் உட முடியலன்னா தூங்க ரைட். கர்த்தருடைய பிள்ளைகள் கரெக்டாக இருக்கும் விஷயத்தில். கரெக்டான நேரத்தில் படுங்க, கரெக்டான நேரத்தில் இல்லை முன்னாடி படன்படியே ஜோம் பண்ணுங்க. ஜெபிச்சாலும் சீக்கிரம் எந்திரிச்சு பார்க்கணும். இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா படுத்துங்க. இல்லையா? உங்க மனசே வைக்கணும். சில நேரத்தில் உங்க மனசு நிற்க வைதா, என் மனசு நிறைய வைக்கும். இது இருக்கியா? மனசு வைக்கணும். இல்லை எங்க மனசை கல்லாயிருச்சு பாஸ்டர், எங்க மனசு வைல. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் போவோம். சரி, ஸ்தோத்திரம். உங்க மனசு வைக்கிறதுக்கு இடம் கொடுத்து மனச்சாட்சி ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசத்தை நம்ம இப்படி செய்யணும். அல்லேலூயா. யோசனை செய்து அறிந்து கொள்ளணும். கடவுளை நீங்கள் எவ்வளவு தூரம் அறிஞ்சு கொள்றீங்களோ அவ்வளவு தக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதிகாலையில் நம்ம எழுந்திருந்து தேவனுடைய நாமத்தை மகிழ்படுத்தணும். அல்லேலூயா. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும்.
அல்லேலூயா. விசுவாசம் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால். அது எப்படி நம்ம விசுவாசிக்கணும், எப்படி நம்ம கிரியை செய்யணும், எப்படி நம்ம வாழணும்? விசுவாசம் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லி படுத்தோம்னா எல்லாம் காரியம் நடக்குமா? ஒவ்வொரு வேலையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆம ஸ்பீடில் போனால் நகர்ந்துகிட்டே இருங்க. இப்போ என்னை மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகாட்டாலும் மெதுவாக நகர்ந்துகிட்டே இருங்க. அல்லேலூயா. இந்த ஓரளவு எல்லையாவது அடையும். அல்லேலூயா. நம்ம வந்து வெறும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பைபிள் படிக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா ஜெபத்தை கேட்கவே மாட்டார். பைபிள் படித்து ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. நீ பைபிள் படிக்காமல் ஜோத்தம் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் பைபிள் படிக்குவார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விசுவாசிக்க நம்மகிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் வச்சிருக்காரு. நீ ஒன்னால தான் முடியும், உன்னால் கூடும் சொல்றார். இந்த மலையை பார்த்து பேர்ந்து போனா போகும், அது 2 பேர் 3 பேர் கூடி ஒருமனப்பட்டு நீங்கள் எவைகளை பூமியிலே கட்டுவீர்களோ ஜெபிப்பீர்களோ அது கட்டப்படும். அல்லேலூயா. இப்போ 2-3 தேவப்பிள்ளை வீட்டில் வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் வரும். நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும். நம்ம கணவன் மனைவியாக ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் வரும். நம்ம சேர்ந்து அதான் 2 பேர் நாமத்தில் 2 பேராவது 3 பேராவது சக்சஸ். அந்த இடத்துல ஒரு சக்சஸ் உண்டாகும். யாருமே வேண்டாம் ஓடாதீங்க. கர்த்தர் வேணும் நமக்கு. இல்லையா? மனுஷரை நம்ப சொல்ல, தேவ பிள்ளைகள் உதவி வேணும். சொந்தக்காரனாலும் நல்லவங்களாக கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் நமக்கு வேணும். ஒற்றுமை, நமக்குள்ள ஒற்றுமை இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லையா? ஒருவன் ஏற்று வரான், அப்போ இதெல்லாம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அல்லேலூயா. 4 பேர் சோத்திரம். ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இன்னும் ஒரு 4 பேர் சேர்த்து 4 கூட உங்களுக்கு வந்துடும் பாஸ்டர். சொன்னார், இங்கேருந்து போய் ஒரு முக்கியமான நம்பர் தான். ஸோ 4 கூட உங்களுக்கு வந்துடும். அப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. அப்போ நான் நல்லவங்க ஒரு 4 பேர் சேரணும். அல்லேலூயா. 4 பேர் சேரும் பொழுது அப்படி இப்போ உங்கள் மூளை எனக்கு, இப்போ நீங்கள் வந்தீங்க, உங்கள் மூளை எனக்கும் என் மூளை உங்களுக்கு போயிடும். ஒரு அப்படியே நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, அல்லேலூயா, எல்லா கண்கள் மூடி, ஆண்டவரே நாங்கள் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் ஞானமாக செயல்படணும்ப்பா. என்னுடைய ஸ்தோத்திரம். அதிகாலையிலிருந்து ஜெபிக்கணும்ப்பா. ஞானமாய் திட்டமிடணும். முதலாவது நீங்கள் ஞானமாய் திட்டமிடுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை வளர செய்யணும். நல்ல யோசனை பண்ணுங்க. கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுங்க. அல்லேலூயா. நல்ல யோசனை பெரிய சுரங்கத்திலிருந்து கொண்டு வருகிற அல்லது நிலக்கரியை போல, தங்கம் வெள்ளியை போல, அல்லேலூயா, சொத்து நல்ல ஒற்றுமை நமக்கு வேணும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். ஜெபத்தில் நம்ம எவைகளை கேட்கிறோம் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்லா ஜெபம். ஆண்டவரே எல்லாம் முழங்காட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளணும்பா. அல்லேலூயா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. 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 ஆண்டவர் ஜெபம். ஆண்டவர் எல்லாரும் இந்த மாதத்தில் தேவ பிள்ளைகள் இதெல்லாம் நம்ம செய்யணும். தேவ பிள்ளைகள் யோசிக்கணும். தேவ பிள்ளைகள் திட்டமிடணும். தேவ பிள்ளைகள் காரியங்களை செய்யணும். தேவ பிள்ளைகள் ஒழுங்காக நடக்கணும். தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். அதிகாலையுமே எழுந்து ஜெபிக்கணும். எந்த ஒரு காரியத்தில் கவனமாக பிள்ளைகள் செய்யணும். குதிரைகள் இத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாக ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் ஆயத்தமாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறபடி ஆயத்தமாக. எல்லாரும் கூட எழுந்து நின்று அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவன் எனக்காக எந்தாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது கொண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது கொண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வ
நீ விசுவாசித்தனா எதுவும் ஆகும். அவர் சித்தமானதை விசுவாசிங்க, நல்லதை விசுவாசிங்க, கெட்டதை விட்டுருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் இப்படி நடத்த போறேன்ப்பா, என் தேவன் எனக்கு முன்னே செல்கிறேன். உங்களை பார்த்தா தேவனை பார்க்கணும், உங்களை பார்த்தா ஆண்டவரே பார்க்கணும். சரி, என்னை பார்த்தா ஆண்டவரே பார்க்கணும். இந்த புற ஜாதிகள் என்னை ஆண்டவரை பார்க்கணும்ப்பா. அல்லேலூயா. எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா கரங்களை வைத்து ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு ஞானம் தாங்கப்பா. அல்லேலூயா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, உண்மை அறிகிற அறிவினால். கர்த்தர் யார் என்று அறிஞ்சுக்கணும். நீங்க அவரு சிலுவையில் அறையப்பட்டவரை மட்டும் நீங்க பார்க்க கூடாது, உயிர் தெழுந்தவரை பாருங்கள். அவருடைய தகப்பன் பிதாவை பாருங்கள். பிதாவை இயேசு ஒன்றுதான். பிதாவை பாருங்கள். சர்வ வல்லமையுள்ளவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர் என் தேவன். எனக்கு பின்னாடி நிற்கிறார், முன்னாடி நிற்பாரு, பின்னாடி நிற்பாரு. எனக்கு என்னை தாங்குவார். சர்வ தேவன் என்னை தாங்குகிறார். நான் அவருடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை. அது பணத்தின் பின்னே போக மாட்டேன், பாவத்தின் பின்னே போக மாட்டேன். சொல்லுங்க, தரித்திரத்தை பின்னே போக மாட்டேன். என் தேவன் பின்னே நான் போவேன். எல்லாமே தேவன் தான். எல்லாம் சொல்லுங்க, என் தேவனை விசுவாசிக்கிறேன். எது இருக்கோ இல்லையோ என் தேவன் கூட இருக்கிறாரு. நான் மேல வந்துடுவேன். அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அநேகருக்கு தேவனை பற்றி நான் காண்பிப்பேன். இயேசுவை வாழ்க்கையை உயர்த்தி காண்பிப்பேன். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசுவை நான் உயர்த்தி காண்பிப்பேன். வருஷத்துல பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட வேலை காட்சிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. நல்ல ஞானம் தாங்கப்பா. அன்றைய செயலாற்ற உதவி செய்யுங்க. அல்லேலூயா. யோசனைகள் தாங்க, நல்ல திட்டங்கள் தாங்க. அதிகாலமே இருந்து ஜெபிக்கிறவர்களா மாற்றுங்க, செயல்படுகிறவர்களாய் மாற்றுங்க, இருதயத்தில் விசுவாசிக்கிறவர்களாய் மாற்றுங்க, மரியாதை போல மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற்றுங்க. தோல்வியின் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், கசப்புகள் நீங்கி போகட்டும். கர்த்தர் எதை குறித்து ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ட் தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு தைரியத்தை தாங்கப்பா. மனதில் ஒரு தெளிவை தாங்கப்பா. எங்களோடு கூட இருந்து நடத்துங்கப்பா. சகல துதிகள் மேல் நமக்கே செலுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், சபையை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆத்மாவே கர்த்தர் ஆத்மாவே கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் பிரசன்னமும் இயேசுவின் வருகை மற்றும் நம்மோடு இருந்து சதா காலமும் காப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.